ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த கேக் வந்து ஓவலோடட் சாக்லேட் வந்து ஓவலோடட் மாதிரி இருக்கு. இந்த கேக் எப்படி செய்யறான்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வாங்க என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி வீடியோக்குள்ள பார்ப்போம். கோதுமை எடுத்துருக்க 185 கிராம். அடுத்தது சுகர் எடுத்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் 300 கிராம். அடுத்தது எங்களுக்கு தேவையான தயிர். தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். அடுத்த பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன் இந்த பால். அதுக்கடுத்து மோத்தாடு 50 கிராம் அளவிலான கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து அச்சாட பட்டர் 1/4 கப் எடுத்திருக்கிறேன். மற்றது சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 1/2 கப். மற்றது வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர் 7.5 கிராம், பேக்கிங் சோடா 10.5 கிராம், மற்றது உப்பு வந்து 2 கிராம். இந்த மூண்டையும் ஒன்றா ஒரு பவுலில் எடுத்திருக்கிறேன். அடுத்தது இதுக்கு தேவையான விஸ்கும் ஸ்பேச்சுலாவும் எடுத்திருக்கிறேன். அதை விட எங்களுக்கு 3 முட்டை தேவை. ஒரு பெரிய சைஸ்லான 3 முட்டையை எடுத்திருக்கிறேன். இனி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ஸை வந்து ஒன்றா போட்டு அரைச்செடுப்போம். கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு 3 தடவை அரைச்செடுப்போம். அப்போ ஏதாவது கட்டிகளாக புரியுதுன்னா அதை வந்து நாங்கள் எடுத்து கொட்டி போட்டு நல்ல ஒரு ஃபைனான ஒரு பவுடரை நாங்கள் வந்து கேக் மிக்சரில் வந்து ஆட் பண்ணிடலாம். அடுத்து நாங்கள் எடுத்து வச்சுருந்த இந்த 3 முட்டையும் ஒரு பவுலில் வச்சு விஸ்கால தான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் இது பீட்டர் தேவையில்லை. விஸ்கே வந்து ஈஸியாக ஹீட் பண்ணி கொடுத்துடும். டக்குன்னு நாங்கள் செய்யக்கூடிய ரெசிபி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் மற்றது பால் எல்லாம் விடுறபடியே நல்ல மொய்ஸ்டாக நல்ல சாக்லேட்டாக நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. இதை வந்து வடிவாக அடிச்செடுக்கும் போது கொஞ்சம் ஒயிட் கலரில் வரும் முட்டை அது மாதிரி நாங்கள் அடிச்செடுப்போம். பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பாலை மிக்ஸ் பண்ணுவோம். இது நிறைய தரம் பீட் பண்ணி அடிக்கணும் இல்லை, லைட்டாக கலந்து விட்டால் சரி. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நாங்கள் எடுத்து வச்சுக்க சன்ஃப்ளவர் ஆயில் அதை கொஞ்சம் விட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த கேக்ஸ் ரெசிபி வந்து நான் வடிவாக டீட்டெயில்டாக வந்து முதல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணுமென்னு சொன்னால் நான் இந்த வீடியோட எண்டில் அந்த வீடியோ கனெக்ட் பண்ணி வரேன். அப்போ உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். நான் இந்த கேக் வந்து சிலர் வந்து நிறைய ரிச் நல்ல சாக்லேட்டாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணுமென்னு கேட்குறாங்களுக்கு வந்து இந்த கேக் வந்து கூட செய்து கொடுக்குறேன் நான். நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கும் இந்த கேக் பிடிக்கும். ஓகே, அடுத்தது நாங்கள் எடுத்து வச்சுக்க தயிரை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது எல்லாமே மிக்ஸ் ஆகிறது கணக்கு நேரம் எடுக்காது. எங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் எடுக்கிறேன்னா நாங்கள் பட்டர் ஆட் பண்ணும்போது தான் கொஞ்சம் திரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வடிவாக கலந்து விட்டோம்னா எங்கள் பேட்டரோட வடிவாக மிக்ஸ் ஆகிடும். அது கூட ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பட்டரை வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுப்போம். நான் சொன்னது போல் திரிய அப்படி இல்லாமலுக்கு வடிவாக பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நாங்கள் பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு எங்களுக்கு இப்படித்தான் கிடைக்கும். இப்படி கிடைச்ச பிறகு நாங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண ஓகே. வெனிலா எசன்ஸை முட்டை அடிக்கும் போதும் போடலாம், இல்லைன்னு சொன்னால் இடையிலேயே நாங்கள் விடலாம். நான் இடையில 2 மூடி விடுறேன். ஏன் விடுறோம்னு சொன்னால் ஒரு வாசனைக்காகவும் மற்ற முட்டையோட அந்த வெடுக்கு இல்லாமல் போகிறதுக்காகவும் தான் நாங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். அடுத்தது பவுடர் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சிருந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு அப்படி அரைப்படும் தானே, அப்படி சுகர் அரைப்படுற சத்தம் கேட்காத அளவுக்கு வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிப்பியை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணபடியாக ரொம்ப டீட்டெயில்டாக ஷேர் பண்ணல, கடைகளண்டு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு விளங்கு பண்ணிக்கிறேன். விளங்கு இல்லைன்னு சொன்னால் முதல் சொன்ன மாதிரி வீடியோட எண்டில் ஃபுல் வீடியோ கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் சுகர் எப்படி ஆட் பண்ணமோ அது போலவே நாங்கள் அரித்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். ஓவர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாமா எல்லாமே நாங்கள் அடித்து வச்சுருக்க வெட் இன்க்ரீடியன்ஸோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு செய்யணும். இது வந்து ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் பேட்டர் எங்களுக்கு பபிள்ஸ் இல்லாமல் நீட்டாக வரும். ஓகே, இப்போ எங்களோட பேட்டர் ரெடி ஆகிட்டு இதுக்கு நான் 8 இன்ச்சு டின் எடுத்திருக்கேன். இந்த டின்னுக்குள்ளே பட்டர் பேப்பர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆயில் பேப்பர் கூட போடலாம். ஆயில் பேப்பரை சுற்றி வர எல்லாம் பட்டர் தடவிட்டு அதுக்குள்ளே ஆயில் பேப்பரை போட்டிருக்குறேன். இந்த பட்டர் பேப்பரை விட எங்களுக்கு ஆயில் பேப்பரோட காஸ்ட்டும் குறைவு, அதே நேரம் எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் எங்களுக்கு எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இனி நாங்கள் ரெடி பண்ண பேட்டரை இந்த டின்னுக்குள்ளே விடுவோம். ஓரங்களெல்லாம் வளைச்சி நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால்
சைட்டை வளைச்சி இதுக்குள்ளே விடலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதுக்குள்ள அதெல்லாம் மேலே பிரண்டி இருக்குது நாங்கள் எடுத்து வழியை மிக்ஸ் பண்ணலையோன்னு சொன்னால் அதை எடுக்காதீங்க. உங்களோட கேக் வந்து ஃப்ளப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேக்கிங்கில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் எங்களோட கேக்கை வந்து நல்லா கொண்டு வர்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பவுலில் நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னால் அது ஈரம் இல்லாமலுக்கு இருக்கணும். மற்றது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டராக இருக்கணும். அதோட ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோம்னு சொன்னால் அந்த எடுத்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நீர் மாதிரி வரும். அப்படி வரும்போதெல்லாம் நாங்கள் எடுத்து விட்டோம்னு சொன்னால் எங்களோட கேக் ஃப்ளப் ஆகையே ஆகும். மற்ற தயிர் மற்ற பால் வந்து விட்டோம்னு சொன்னால் பாலை காய்ச்சிட்டு லைட்டான ஒரு சூடு இருக்குந்தானே அந்த சூட்டோட விடுறது. இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாங்கள் பேக்கிங்கில் கட்டாயம் கவனிக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் பேக் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். இல்லையோன்னு சொன்னால் எங்களுக்கு பேக்கிங்கே வெறுத்த மாதிரி வந்துடும். என்ன நான் செய்கிற கேக் மட்டும் ஃப்ளப் ஆகுது, அவைய சொல்கிற மாதிரி தானே நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு தோட் வரும். ஸோ நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து பார்த்து பார்த்து செய்யுங்க. பேட்டரை டின்னுக்குள்ளே போட்ட பிறகு டப் பண்ணி எடுக்கணும். ஒரு 2 தான் டப் பண்ணி போட்டு இப்படி டூத்பிக்கால் கிளறி விடுங்கோ. ஏதாவது பபிள்ஸ் அப்படி ஏறி இருந்தால் அது ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு பேக் பண்ணுறதுக்கு ஓவனில் வைக்கலாம். அப்புறம் உங்களோட ஓவனை 10 மினிட்ஸ் 175°C 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு டின்னை வச்சு 40லேருந்து 50 நிமிஷம் பாருங்கோ. எனக்கு ஒரு 45 நிமிஷத்தில் பேக் ஆகி வந்த பிறகு இப்படி தான் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும். உங்களுக்கு நல்ல சாஃப்டாக நல்ல ஒரு ஸ்மெல்லும் வரும். நீங்கள் உங்களுக்கு புது கஸ்டமர்ஸ் யாராவது வரணும்னு சொன்னால் அவை கவரணும்னு சொன்னால் இவ்வளோ கோஸ்ட் அப்படின்னு பார்க்காதீங்கோ. ஒரு தடவை அவைக்கு இந்த கேக்கை செஞ்சு கொடுத்து பாருங்க. அதுக்கு பிறகு அந்த கஸ்டமர்ஸ் டெய்லி உங்கள்கிட்ட தான் வருவினோம். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ப்ராஃபிட்டெல்லாம் நீங்கள் எடுத்துருவீங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கேக் கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கு பிறகு ஸ்லைஸ் போடுவோம். அந்த டைமுக்கு இடையில் நாங்கள் கேக்குக்குரிய க்ரீமை ரெடி பண்ணுவோம். இந்த க்ரீமோட ரெசிபி கூட நான் ஒரு டீட்டெயில்டான ரெசிபி மற்றது இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸோடு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்கை கூட நான் கொடுக்கணுமெண்டா இண்டியில் கொடுத்து விட்றேன் பாருங்கோ. மற்ற இதுக்கு ஒயிட் மார்ஜரின் எடுத்துருக்கேன். சிலர் நான் ஒயிட் ஃபேட்டுன்னு சொல்கிறேன். சிலர் இந்த டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்க. உண்மையிலேயே எனக்கு தெரியல, என்ன டால்டாவா அப்படி ஏதோலாம் கேட்குறீங்க. இந்தியாவில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நாங்கள் இங்கே சொல்கிறது இல்லை. இதில் தெளிவான விளக்கம் நான் அறிஞ்சிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுறேன். நான் என்னோடய கஸ்டமர்ஸுக்கு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், இயன்றளவு நீங்கள் க்ரீமை சாப்பிட்றத குறைங்க. என்னென்னு சொன்னால் க்ரீம் உண்மையிலேயே உடம்புக்கு கூடாது. ஒரு அழகுக்காக மட்டும்தான் நாங்கள் அப்ளை பண்ணி தர்றோம் உங்களுக்கு அப்படின்ற ஒரு நினைப்பை வச்சுருங்கோ. அதை விட நிறைய நாங்கள் கலரிங் வேறு போடுவோம். சிலர் வந்து லைட்டான கலரிங் போடுவோம். நல்ல டார்க்கான படம் காட்டுவினம். இந்த படத்தில் உள்ளது போல் வேணும்னு சொல்லி அதுல நல்ல டார்க் நிறைய கலரிங் விட்டுருப்பினம். அப்போ அது போல் விடும்போது அது வந்து கலரிங் எல்லாம் எங்களோட உடம்பு கூடாது. ஸோ இயன்றளவு க்ரீமை வந்து நாங்கள் வலிச்சிட்டு இப்போ கேக் கட்டிங் செய்கிறோம்னு சொன்னால் முடிய விட்டு அந்த க்ரீமை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு கேக்கை வந்து கூட சாப்பிட்றத எடுக்கலாம். ஸ்லைஸ் போடும்போதும் நான் நிறைய க்ரீம் போடுறதில்லை. ஏன்னா அது கூடாதானே. ஒரு ஒரு சின்ன டேஸ்ட் இருந்தால் போதுமன்றதுக்காண்டி அளவாக தான் போடுவேன். ஆறாவதுங்களுக்கு கூட வேணும் அப்படின்னு கேட்டால் மட்டும் கொஞ்சம் கூடுதலான க்ரீம் போடுறேன். நான் கேக்குக்கு தேவையான க்ரீமை ரெடி பண்ணிவிட்டு கேக் போர்டில் நாங்கள் ரெடி பண்ண க்ரீமையே லைட்டாக அப்ளை பண்ணி போட்டு நாங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்க கேக் எடுத்து வச்சோம்னா நகராது, நல்லா க்ரிப்பாக இருக்கும். க்ரீமில் ஒர்க் பண்ணும்போது உண்மையிலேயே கையில் பட்டால் அதை போல் ஒரு அரியணம் இருக்காது. அப்படித்தான் எனக்கு தோன்றுறது. இயன்றது அளவு க்ளவுஸ் போடலாம். இல்லைன்னு சொன்னால் இப்படி பெரிய ஒரு கப் எடுத்துட்டு அந்த கப்புக்குள்ளே பைப்பிங் பேக்கை மடித்து வச்சுட்டு ஒரு ஸ்பெச்சுலாவில் வடிவாக உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு எடுத்தால் எங்களுக்கு கைகளில் பிறலாது. கையில் பிறண்டு அடிக்கடி கை கழுவுறது அந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி சில விஷயங்களை நாங்கள் ட்ரை பண்ணோம்னு சொன்னால் ஈஸியாக எங்களோட வேலையை முடிச்சு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக்குக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் ஒரு கொஞ்சமாக தான் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். நிறைய அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணி போட்டு ஈவன் பண்ணி போட்டு அடுத்த ஸ்லைஸை தூக்கி வச்சு அதே மாதிரி செய்து முடிக்கிறேன். அப்புறம் மற்ற க்ரீமுக்கு கலர் மிக்ஸ் பண்ணுறேன். இது சாக்லேட் கலர் மிக்ஸ் பண்ணி வடிவாக பீட் பண்ணி எடுத்துட்டு கேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுப்பேன்.
கேக்குக்கு நீங்கள் க்ரம் கோட் பண்ணி முடித்த பிறகு ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீமை போட்டுட்டு இந்த மாதிரி நீள நீளமாகவோ இல்லை ரவுண்டாகவோ சுற்றி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஒரே அளவான ரவுண்ட் எங்களுக்கு கிடைக்கும். இல்லையா ஸ்பச்சுலாவால் நாங்கள் அப்ளை பண்ணும்போது சில இடத்துல கூடின மாதிரியும் சில இடத்துல குறைஞ்ச மாதிரியும் அப்புறம் நாங்கள் அதை சேவ் பண்ண போக உள்ள கேக் வெளியில் தெரிகிற மாதிரியும் கேக் க்ரம்ஸ் வெளியில் வர்ற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது அந்த பிரச்சனை எங்களுக்கு வராது. ஈஸியாக டக்குன்னு வேலை முடியும் எங்களுக்கு. க்ரீமை கேக் ஃபுல்லாக போட்ட பிறகு ஒரு ஸ்க்ரேப்பரால் 2-3 தடவை நாங்கள் சுற்றி சுற்றி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நீட்டான கேக் வந்துடும். சுற்றி கொண்டு இருக்கும்போது சில இடங்களில் பள்ளம் குழி அந்த மாதிரி வரும். அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றணும். ஒரு 3-4 தரம் சுற்றும் போதே எங்களுக்கு ஒரு ஈவனான ஒரு ரவுண்ட் வந்துடும். அதுக்கு பிறகு மேலே வடிவாக சுற்றி போட்டு மேலே உள்ள எல்லாம் ஈவன் பண்ணி போட்டு ஒரு நீங்கள் சாக்லேட் ஊற்ற போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கு பிறகு ஊற்றினா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வழிஞ்சோறு அந்த மாதிரி தன்மை இருக்காது. ஈஸியாக எங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். பிறகு நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாக்லேட் கனாஸ் ஊற்றி அதுக்கு பிறகு வேண்டி வச்சுக்க சாக்லேட் எல்லாம் வந்து ஓவர்லோடட் மாதிரி எல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் அரேஞ்ச் பண்ண அந்த வீடியோக்கள் நான் எடுக்கல. கொஞ்சம் பிஸியாக இருந்தபடியே என்னால் எடுக்க கவர் பண்ண முடியாமல் போயிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வேறு ரெசிபியோட வரேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.